வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 10/8/2024 குரோதி ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கடகலக்கணம் இருப்பு இன்று 1 நாழிகை 15 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:04க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:44 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:49 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 1:44 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 2:40 வரை கவுளவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:09 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 2:09 மணி வரை பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா மேற்கொள்வதாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கிளி வாகனத்தில் பவனி வரும் காட்சி, இருக்கன்குடி மாரியம்மன் வாகனத்தில் புறப்பாடு, சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் வாகனத்தில் புறப்பாடு, திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ வரதராஜர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை வழிபட உங்களுக்கு தடைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய, நீக்கி வைக்கக்கூடிய, வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமானுங்க. அப்போ வளர்பிறை சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானை வணங்கி வேண்டுவது மிக அற்புதமான ஒரு விசேஷமான ஒரு நல்ல நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி இருக்குங்க. அப்போ இந்த வளர்பிறை சஷ்டி விதியை மாற்றக்கூடியதுங்க. இந்த சஷ்டி ஆடி சஷ்டிங்க. விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் சரி அதை மாற்றும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா விரதங்களுக்கு உண்டு என்பதை அடுத்து சஷ்டி விரதம் இருப்பதால் விதியை மாற்றும் வல்லமை கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலையில் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வருகின்ற சஷ்டி விரதத்தினுடைய சிறப்பையும் நமக்கு முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணுங்க. அப்போ விதியை மாற்றக்கூடியதுங்க இந்த சஷ்டி விரதம். ஆடி சஷ்டி விதியை மாற்றக்கூடியது. மனிதர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும். விதிக்கப்பட்ட விதியை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டுமுங்க. அதன்படி சஷ்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழிங்க. இந்த பழமொழியை காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மருவி சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்று விட்டதுங்க. அப்போ இதனுடைய உண்மையான விளக்கம் என்னவென்றுன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி என்று முருகனுக்கு விரதம் இருந்தீங்கன்னா அகப்பை என கருதப்படக்கூடிய கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பது குறிப்பாகுங்க. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானுடைய வழிபாட்டால் அழகான குழந்தையெல்லாம் பெற்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்பது ஐதீகமாகவும் காணப்படுதுங்க. அப்போ இந்த சஷ்டி விரதம் குழந்தை பேருக்கு மட்டுமல்லங்க, தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு, நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் என அனைத்திற்குமே உகந்ததாக இருக்கக்கூடியது இந்த சஷ்டி விரதம்ங்க. ஆடி சஷ்டி தினத்தன்று வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசனைமிக்க மலர்களை அணிவிக்க வேண்டுமுங்க. முருகன் படத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி இனிப்புகளை நெய்வேத்தியம் செய்து படைக்க வேண்டியது மிக நல்லதுங்க. இந்த நாளில் உணவு எதுவும் சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்க வேண்டுங்க. முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ்,
போன்ற பாடல்களை பாடி முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வணங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ செவ்வாய் ரோகக்காரனுங்க என்று கூறப்படுவதை அடுத்து செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான் அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் இருக்காருங்க. அப்போ மாலையில் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று முருகனை நீங்கள் வணங்கி தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டுமுங்க. வீடு திரும்பியதும் பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு சென்று முருகனை வணங்கி நெய்வேத்திய பிரசாதங்கள்லாம் சாப்பிட்டு சஷ்டி விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாமுங்க. அப்போ இந்த ஆடி சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக உகந்த விரதமாகவும் கருதப்படுதுங்க. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்தி அதை பயன்படுத்தி கொள்ள செல்லுங்க. ஏன்னா சஷ்டியில் இருக்கிறது ஒரு முருகனுடைய அருள், பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சஷ்டி விரதம் உங்களுக்கு முதன்மையான ஒரு விரதமாக காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதால் நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவானுங்க. ஒரே நேரத்தில் பல காரியங்களை நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய வல்லமை பெற்றிருப்பதன் காரணமாகத்தாங்க இவர் கடுமையாக வேலை செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒருபோதுமே துன்பம் கொடுக்க மாட்டார் என்பது சனீஸ்வரனே ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நலனிடம் கூறியிருப்பது நமக்கு தெரிய வருதுங்க. அதே போல தாங்க பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடின்றி அவர் செயல்படுவதால் சிறந்த நீதிமானாகவும் பார்க்கப்படுவதால் சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமையில் வழிபடுவதற்கு உங்களுக்கு அதிக நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார், நீண்ட ஆயுளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு சேர வைக்கக்கூடியவரும் இந்த சனீஸ்வர பகவான் தாங்க. மனிதர்கள் மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா உயிர்கள் அனைத்திற்குமே அதனுடைய கர்ம வினைப்படி பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா வாரி வழங்கி தருவாருங்க. அதனால் எந்த ஒரு பாகுபாடின்றி உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான். அதனால் உயிரினங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்பவர்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை குறித்து பயம் கொள்ள தேவையில்லைங்க. அதே போல் அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, கண்டச்சனி போன்றவைகளால் எந்த பாதிப்புகளும் வராமல் சனீஸ்வர பகவானை உங்களை பாதுகாத்து கொள்வாருங்க. அப்போ நம்ம பிறரை துன்பப்படுத்தும் பொழுது தான் நமக்கு அந்த துன்பமானது வந்து சேரும். அப்போ நம்ம பிறரை துன்பப்படுத்தலைன்னா சனீஸ்வர பகவான் நமக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள மிக உகந்த நாள், ரத்தின பரிசோதனை செய்வதற்கு மிக ஏற்ற நாள், கல்வி தொடர்பான பணிகளை தொடர மிக சிறந்த நாள். இன்று திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் இரவு 10:27 மணி முதல் 12:11 மணி வரை, ரிஷப லக்கணம் 12:12 மணி முதல் 2:14 மணி வரை, மிதுன லக்கணம் 2:15 மணி முதல் 4:25 மணி வரை, கடக லக்கணம் 4:26 மணி முதல் 6:37 மணி வரை, சிம்ம லக்கணம் 6:38 மணி முதல் 8:39 மணி வரை, கன்னி லக்கணம் 8:40 மணி முதல் 10:39 வரை, துலாம் லக்கணம் 11:40 மணி முதல் 12:45 மணி வரை, விருச்சக லக்கணம் 12:46 மணி முதல் 2:56 மணி வரை, தனுசு லக்கணம் 2:57 மணி முதல் 5:04 மணி வரை, மகர லக்கணம் 5:05 மணி முதல் 6:58 மணி வரை, கும்ப லக்கணம் 6:59 மணி முதல் 8:41 மணி வரை, மீன லக்கணம் 8:42 மணி முதல் 10:22 மணி வரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனிஹோரை மிக விசேஷமானதுங்க. அப்போ சனிஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள், தொழில், கர்மா சம்பந்தமான அனைத்து காரியங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனீஸ்வர பகவான் தாங்க. அப்போ சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா சனிஹோரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவருங்க. கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஹோரையாக இந்த சனிஹோரை கருதப்படுவதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே சனிஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைபயணம் துவங்குவது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்ற பணிகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சனிஹோரை மிக மிக சிறப்பானதுங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்ய மிக ஒரு ஏற்ற ஹோரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி ஹோரை தாங்க. அப்போ இன்றைய நாள் சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளுங்க. இன்றைய நாளில் நீங்கள் கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு சனீஸ்வர பகவானை நீங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருந்தீங்கன்னா அவருடைய பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினைகளை முறையாக நீங்கள் குறைத்து கொண்டே வரலாமுங்க. அதே போல் சனிக்கிழமைகளில் ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இந்த 3 ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நினைத்த காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடும்.
இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் புதன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி வக்கரத்திலையும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அதிகமாக சிந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, யாரிடமே கோபப்படாதீங்க, யதார்த்தமான குணங்களுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருங்குங்க. அப்போ உங்களுடைய அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் இன்றைய நாள் பலன்களும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று அரசு சார்ந்த ஏதாவது காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லது. பெரியவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்க கூடுங்க. அதனால் இன்றைய நாள் மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வழக்கமான பணிகளை மட்டுமே நீங்கள் ஈடுபட்டு செய்தது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மனதில் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிலருக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுமுங்க. வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள், லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. அதனால் கடவுள் அருளால் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதனால் வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுவதால் அதுலேயும் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து போடுவது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் நேரலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. அதனால் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கலைத்து விட்டு மகிழ்ச்சியை பராமரிக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிக நல்லது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. அதனால் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது, திட்டமிட வேண்டியதெல்லாம் நல்லதுங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனதளவில் சில பதட்டங்கள், பாதுகாப்பின்மை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் தோல் பிரச்சனைகள், எரிச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் கேட்கும் உதவியை நீங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க.
செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ல் சுக்கிர பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று இது எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த தனவரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ 2 பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு தெளிவு பிறக்குமுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வீண் அலைச்சல்களால் உடல் அசதி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளெல்லாம் ஏற்படுமுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கடன் விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 4ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்காதுங்க. ஒன்றைய நாள் உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி இன்றைக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் தைரியம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையா இருப்பதால் கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படுங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சில விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதளவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு சில விஷயங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் இனம் தெரியாத சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகளில் கூட உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவுகளுக்காக பார்த்தீங்கன்னா செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தொழிலை எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்றைய நாள் துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு நிறையாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் திட்டமிட்டு எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சில பாதிப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய வளர்ச்சியை எந்த விதத்திலையுமே பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அற்பமான சில விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக்கி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய உறவுகளில் சில குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தும். இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டால் கூட அவங்க அதெல்லாம் எளிதாக சமாளித்து கடந்து விடக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் ஏதாவது ஒரு பயணத்தின் போதோ பணம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நிதி நிலைமையில் நீங்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கணும்னா கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க.
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பிள்ளைகளால் இன்றைய நாள் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று சகோதரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறையாக காணப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுடைய வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 3ஆம் பாவத்தில் சந்திரன், கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் சனி வக்கரத்துலையும், 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு, செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பு தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சமூக பணிகளில் உங்களுக்கு மரியாதை எல்லாம் மேம்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்லா கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தையுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. சிலருக்கு நவீனமான டிசைன்களில் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல் தந்தையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. தந்தையின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. நீங்கள் இன்றைய நாள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் பார்த்தீங்கன்னா லாபமும் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மானசீகமாக வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் தவறுகள் ஏற்பட இருப்பதால் அதனால் திட்டமிடுதலுடன் செயல்படுவது நல்லது. நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குடும்பத்தில் சூடான விவாதங்கள் நிறையாக இருக்குங்க. அதனால் சில அமைதியும் ஒரு பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் எதையுமே விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவர்களுடைய ரொட்டீன் எப்பொழுதும் போல் போய்கிட்டு இருக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேருது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். விரைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க, அதுதாங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் நீங்கள் வீண் விவாதங்களுடன் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா இந்த வீண் விவாதங்களால் சில சண்டை சச்சரவுகள் எழலாம். அதனால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. களத்திரஸ்தானத்தில் சனி வக்கரத்துலேயும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் காணப்படும் இந்த மாதிரியான சில பதட்டம் நிறைந்த ஒரு தினமாக இருப்பதால் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆன்மீக இசை, பிரார்த்தனை, இதெல்லாம் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு மேற்கொள்வதன் மூலம் தான் இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தை குறைக்க முடியுமுங்க. அப்போ அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய சிந்தனையில் சில குழப்பங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எதிலுமே பதட்டமின்றி செயல்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் நிச்சயம் ஒரு கனிவுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விமர்சன பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய மறதியால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எதிலுமே பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசியமாக நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து ஈடுபடுங்க. தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலை தொடர்பான பயணம் எல்லாம் அதிகமாக காணப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அசதிகள் ஏற்பட காண்பீங்க. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய போட்டியாளர்கள் பங்குதாரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் பேச்சில் நிதானத்தோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக நல்லது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அகந்தையான ஒரு போக்கை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைய நாள். அப்போ உறவுகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள், உங்களுடைய பேச்சுக்களில் நிதானங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வரலாம். அதில் அவங்க கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, இந்த முழங்கால் வலி, இந்த மாதிரியான தோள்பட்ட வலி, இது மாதிரியான சில சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டமாகவே இன்றைய நாள் நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைய நாள் ஆன்மீக வழிபாடு, தியானம், யோகா இதெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பெரியோர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பணிவு மிக அவசியமாக தேவைப்படுதுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு யதார்த்தமான ஒரு சொல்ல போடும்போது அவங்களுக்கு கோபத்தை, எரிச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால கொஞ்சம் உங்களுடைய நிதானம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரன், கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி வக்கரத்திலையும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க.
வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம், அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே தொடங்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலைகள்லாம் நேரிடக்கூடுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாரு. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க.
தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்கள் மூலம் பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாக போகுது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சனி வக்கரத்துலேயும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ல் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் தன்னம்பிக்கை, தைரியத்தை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் துடிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட்டால் தான் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். அப்போ நேர்மறையான ஒரு எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க.
அதனால் அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்வீங்க. ஒரு சிலர் விஷயங்களுக்கு கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சில நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு நாளாக இன்றைய நாள் இல்லைங்க. உத்தியோகத்தில் எதாக இருந்தாலும் வளைந்து கொடுத்து செயல்படுவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நன்மதிப்பு ஏற்படுமானால் இன்றைய நாள் அவ்வளவு கிடையாதுங்க. புதிய கனவுகள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத பொருட்சேர்க்கைக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. வாகனத்தில் செல்லும்போது பார்த்தா சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கேட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவதால் அதை நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகுது. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுங்க. அதனால் வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாரத்தாங்க இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதால் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்றுவதால் சில தடைகளை எல்லாமே நீங்கள் சந்திப்பீங்க. தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சக பணியாளர்களுடனான தொடர்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அவர்கள் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நாள் உங்களுடைய சக பணியாளர்களுடைய போக்கே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரமும் லாபமும் சற்று சுமாரத்தாங்க உங்களுக்கு காணப்படுது. அதனால் தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இல்லை. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான ஒரு விவாதமெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிச்சயம் உங்களுக்கு பெரிய ஒரு லெவலில் சண்டைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூடான விவாதங்கள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலையோ அதெல்லாம் பாருங்கள். நட்பான ஒரு அணுகுமுறை தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விட்டு கொடுக்க தயாராக இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று சற்று உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் செலவினங்களை அதிகமாக காணப்படும். இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் குழந்தைகளால் சில சங்கடங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் முதுகு வலி, இந்த மாதிரி முழங்கால் வலி, இருமல், சளி போன்ற உபாதைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆயிருங்க. இப்போ நடைபயிற்சி தினசரி நடைபயிற்சி பண்ணுவதால் எல்லா வகையான உறுப்புகளும் ஆக்டிவாயிரும். அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாயோடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு
அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியமான ஒரு தன்னம்பிக்கை இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பாங்க. லாபமும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. இன்றைய நாள் கவனமும் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு லாபத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்று தொழிலில் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. உறவிற்கு நல்ல ஒரு அடித்தளம் இட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதிய அளவில் இருக்காதுங்க. அப்போ இன்று கணிசமான தொகையெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவினங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்களே போய் வாண்டடாக போய் செலவு செய்வது இதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள், தாமதங்கள் இதெல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு முழு மூச்சுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ தியானம், யோகா மேற்கொள்வதன் மூலம், நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் இன்றைய நாள் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணம், நிதி நிலைமை இதெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மாலை வேளையில் நண்பர்களுடைய சந்திப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் சுக்கிரனும்
9ஆம் பாவத்தில் சந்திரன் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா இரண்டுமே கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சி முழு திறனை நீங்கள் போட்டால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அப்போ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பெரியோர்களுடைய ஆசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ கட்டுமான துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ எதுலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ உறவினர்களிடம் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படுமானா அப்போ இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. இப்போ இன்றைய நாள் சமூக பணிகளில் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் எந்த இடத்துலையும் நிதானத்தை கடைபிடிங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயர்வு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆர்வங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் பண வரவும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லைங்க. அப்போ பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. மனதில் அடிக்கடி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமுங்க. அப்போ சகோதரர்கள் வகையில் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் காண்பீங்க. உறவினர்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேரிடுங்க. இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் எதிர்பார்த்தபடி இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் இன்று நீங்கி அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சில தடைகளை நீங்கள் கடந்து சில பணிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகர காணக்கூடணும்னா அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை போடணுங்க. அப்போ வெற்றிகள் வேணும் அப்படின்னாலே உங்களுடைய திட்டமிடுதலும் முயற்சியும் இருக்கணுங்க. அப்போ அதிக முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பதால் இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு விவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் அதையெல்லாம் தவிர்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதுங்க. ஏன்னா அந்த விவாதத்தால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் அந்த சின்ன சண்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லது. உங்களுடைய துணையுடனான உறவை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் தான் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நன்மைகள் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எதிலையுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க. உங்களுடைய வீட்டில் முதியோர்களுள்ள பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது இன்றைய நாள் சிறப்புங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுடைய கல்வி மென்மேலும் வளரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் அவங்களுடைய படிப்பை பற்றி நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கவலை கொள்ள தேவையில்லைங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவும் செலவும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே உங்களுக்கு சரிசமமாக இருக்குங்க. அப்போ இதில் பாதி அதில் பாதி செலவினங்கள் பாதி போச்சுனாலும் உங்களுக்கு வரவும் அதே போல் பாதி வருங்க. அதனால் உங்களுடைய தேவைகளை எது தேவையோ அதை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்ற வேண்டியது இன்றைய நாள் நல்லதுங்க. நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலியால் சில அவதிப்பட நேரலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. தியானம் யோகா நடைபயிற்சி இதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மற்றவர்கள் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே நீங்கள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிக சிறப்பாக அமைய போகுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க.
மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்துலேயும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதை பற்றியுமே நீங்கள் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. அப்போ பொறுமையாக இருங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் உங்களுடைய மதிப்பு சற்று ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுங்க. காரியங்கள்லாம் அனுகூலமாக முடிய கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்க பழகி கொள்ளுங்க. அதே போல் உறவினர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபார ரீதியாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பது மிக கடினமுங்க. சிறிய செயல்களை கூட முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் சக பணியாளர்களுடனான உறவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லுறவாக இருக்காதுங்க. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய வேலையில் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. உங்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. ஏன்னா உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய இருவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குங்க. அதனாலேயே இன்றைய நாள் உங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. நட்பான அணுகுமுறையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பானதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் லைட்டாக கெட்டால் கூட அவங்களுக்கு படிப்பில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கல்வியில் நல்லா இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள் இங்கே செலவுகளை தவிர்க்க வேண்டுமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால எல்லாத்திலையுமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும் போது உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சளி இருமல் முதுகுவலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில பாதிப்புகள்லாம் ஏற்பட காண்பீங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களும் இருப்பதால் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் இன்று நிறையாக காணப்படுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நற்செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க.
கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணம் இருக்குது. உங்களுக்கு லாப விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம்,
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில மனச்சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.